இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள்ல வந்து நான் இன்னார வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து அழைப்பு விடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க யாரை கூப்பிடுவீங்க? என்ன கேட்டா யாரும் வராங்க. சினிமால இருக்கிறவங்க அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இனி ஒரு மண்ணும் பண்ண முடியாது உன்னால. யூத்துக்கு வழிவிடுங்க. சும்மா எப்ப பாரு இவங்களே வந்து பண்ணிட்டு இருந்தா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நிறைய ஐடியா இருக்கு, நிறைய பாலிடிக்ஸ்ல எங்களுக்கு யோசனை இருக்கு. சோ எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வரணும் தான் நான் ஃபீல் பண்றேன். இளைஞர் வந்தாதான் நாங்களாம் ஓட்டு போடுவோம், இல்லைன்னா எங்களுக்கு ஓட்டு போட இது இல்ல, ஆசை இல்லைங்கிறதுல ஓட்டு போடுவோம். புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. எவ்வளவோ பர்சனாலிட்டிஸ் ஃபேமஸா இருக்காங்க, அவங்களெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டீங்க வரதுக்கு? மாட்டினாடா மனசு. மக்கள் மனசுல இவங்க தான் சீக்கிரமா ரீச் ஆயிடுறாங்க. சோ அதனாலதான் அந்த क्वेश्चन கேக்குறோம். இல்ல மாத்தி தான் யோசிங்களேன், ஏன் ஒரே ட்ராக்லயே மூவ் பண்றீங்க? மாத்தி யோசிங்க. நீ ஒரு புதுமை பண்ணு. சோஷியலா எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தவங்களோ அவங்கள நம்ம எலெக்ட் பண்ணலாம். இனிமே எங்களை மாதிரி ஏமாறுறவங்களுக்கும் உன்ன மாதிரி ஏமாத்துறவங்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும். இந்த சகாயம் ஐஏஎஸ் அப்படின்னு அவரெல்லாம் வந்து கூப்பிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அவங்க அது மாதிரி ஆளுங்க வரனால படிச்சவங்களா வரட்டுமே. நம்ம சர்வீஸ்ல ஒரு நாளாவது படிச்ச சிஎம்மோட வேலை பார்ப்போம். எதுக்கு வந்து ஃபேமஸா இருக்கிற ஆளுங்களா நீங்க தேடிட்டு இருக்கீங்க? எங்க நெஞ்சில பாலவாக்க இனி காத்து கருப்பு எதுவும் ஆண்டாது. எங்க ஏஜ் பசங்க எல்லாம் வந்தா அதுல டேலண்டா பண்ணுவாங்க. நான் போட்டது. இப்ப நம்ம சகாயத்திட்ட வந்து தைரியமும் இருக்கு, ஃபேஸ் வேலையும் இருக்கு. அதாவது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி வந்து பாரலாம் அப்படின்னு சொல்லி மோதி டைரக்டா அவரே வந்துட்டு இறங்கிடுவாரு. சினிமால இருந்து யாரும் வரக்கூடாது, அதான் உண்மை. வரக்கூடாது. ஆமா. ரத்தம் சுண்டி போற வயசுல உனக்கே எவ்வளவு இருந்ததுன்னா ரத்தம் சூடா இருக்கிற வயசுல எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? எனக்கு சினி ஃபீல்ட்ஸ்ல இருந்து யாரும் வர வேண்டாம். இப்ப இருக்கிறவங்களே சேஞ்ச் பண்ணாலும் வேற புதுசா எங்கர் ஜெனரேஷன்ஸ்ல இருந்து வந்து பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இது முடிவில்ல, ஆரம்பம். எதிர்காலம் இளைஞர்கள் கையில. இனியொரு விதி செய்வோம், விதியினை மாற்றும்